ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் ஹோம் பேக்ஸ். இந்த வாரம் பேக்கிங் கோர்ஸில் எபிசோட் 9ல் நம்ம பார்க்க போகிறது ஆல் அபவுட் விப்பிங் க்ரீம் தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ இது. பேசிக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஜென்ரலாக நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் பார்த்தீங்கன்னா டோப்போலைட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் நான் வேறு எதுவுமே இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஸ்டோர் பண்ணும்போது ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். நெக்ஸ்ட் டே நீங்கள் இதில் ஃப்ராஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 1 day பிஃபோரே எடுத்து நீங்கள் வெளியே வச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்படி தான் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. இது ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ண பேக்கெட். அது எப்படி ஓப்பன் பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி 2 சைடு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ராடு கண்டிப்பாக ஃப்ரீஸில் வச்சுருக்கணும். அதே மாதிரி நம்ம சில்வர் பவுல் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் கிளாஸோ இல்லை சிலிக்கான், பிளாஸ்டிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக உங்களுக்கு வராது. இந்த மாதிரி சில்வர் பவுல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 hour ஆகுது நீங்கள் ஃப்ரீசரில் இது ரெண்டுமே வச்சுட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்து அதை நான் உங்களுக்கு பீட் பண்ணி காமிக்கிறேன். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அதில் கொஞ்சம் கிறிஸ்டல்ஸ் இருக்க மாதிரியோ கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் வராது. இந்த டிப்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ 1 kgக்கு நீங்கள் ஃப்ராஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு 1.25 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் நம்மளுக்கு க்ரீம் தேவைப்படும். இப்போது நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி ரூமில் தான் வச்சு க்ரீம் நம்ம பீட் பண்ணணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளோட க்ரீம் நல்லா சில்லாக இருந்துச்சுன்னா, லிக்விட் கன்சிஸ்டன்சி எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. இப்போ சம்மர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் க்ரீம் எடுத்திங்கனாலே சீக்கிரமாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு பீக்ஸ் வரதுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கோல்டு பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கீழே பவுலில் ஐஸ் க்யூப்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம சில்வர் பவுல் வச்சு க்ரீமை ஊற்றி அதுக்கப்புறமா நம்ம பீட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஏசி ரூமு அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவைப்படாது. இது சம்மரில் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வின்டரில் அது கூட தேவையில்லை. யூஸ் பண்ணும்போது மேலே இருக்கிறது சில்வர் பவுல்லையும் கீழே பிளாஸ்டிக், சிலிக்கான், அதில் ஐஸ் க்யூப்ஸ் போடுறதுக்கு நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஓகே. பட் மேலே இருக்கிறது சில்வர் பவுலாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்மளுக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்தோன்னா 5th ஸ்பீடு 4th ஸ்பீடு அந்த மாதிரி போகவே கூடாது. ஸ்டார்டிங்கில் மீடியம் ஸ்பீடில் தான் நம்ம பீட் பண்ணணும். 2 வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா 3. இதை தாண்டி நம்ம போகவே கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் 2nd ஸ்பீடில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்கப்புறமா 3rd ஸ்பீடுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போது இந்த வீடியோ நான் ஃபுல்லாக கொஞ்சம் லென்த்தியாக தான் நான் காமிச்சிருக்கேன். அப்போ தான் அது எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி நம்ம க்ரீம் மாறுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் நான் அப்படி காமிச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா நம்ம ஐசிங் சுகர் ஆட் பண்ணணும். இப்போ நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன். அதை நல்லா சிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ரீமில் ஆட் பண்ணி பீட் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போதே இந்த ஐசிங் சுகரு, இந்த எசன்ஸ் இதெல்லாம் ஊற்றிட்டிங்கன்னா அது அந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸ் மாதிரி எதுவுமே வராது. கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஐசிங் சுகர் தவிர பவுடர் சுகர் கண்டிப்பாக ஆட் பண்ணவே கூடாது. நம்ம ஏன் பவுடர் சுகர் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ நம்ம சுகர் பவுடர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுருந்தீங்கனாலே அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டில் அந்த சுகர் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவே ஐசிங் சுகரில் பார்த்தீங்கன்னா அதில் அதுவும் நார்மலான கிரானுலேட்டட் சுகர் பவுடர் பண்ணியிருக்கிறது தான். அதில் நம்ம கார்ன் ஸ்டார்ச் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கார்ன் ஸ்டார்ச் நம்ம எதுக்கு அதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம ஐசிங் சுகர் ஆட் பண்ணுறோம். அந்த ஐசிங் சுகரில் இருக்கிற பவுடர் பண்ணி வச்சிருந்த சுகர் மெல்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கார்ன் ஸ்டார்ச் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதை சுகரில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணிக்கும். அதுதான் உண்மையான ரீசன். இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா,
பீக்லேயே வந்து 3 டைப்ஸ் இருக்குது. சாஃப்ட் பீக், மீடியம் பீக், ஸ்டிஃப் பீக்குன்னு சொல்லிட்டு. இப்போ சாஃப்ட் பீக் பார்த்தீங்கன்னா நம்ம பீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்டாக இருக்கும். அதுதான் வந்து சாஃப்ட் பீக். அது வந்து நம்மளுக்கு வந்து தேவையில்லை. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து மீடியம் பீக் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதோட சாஃப்ட் பீக்கை விட கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அது வந்து மீடியம் பீக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அது இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணால் தான் வந்து ஸ்டிஃப் பீக்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து நாசல் டிசைன் போடணும், அதில் ஃப்ளவர் டிசைன் அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நம்ம போடும்போது ஸ்டிஃப் பீக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மீடியம் பீக் தள்ளி பிஃபோர் ஸ்டிஃப் பீக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்மூத்தான ஃபினிஷிங் வந்து இருக்கும். க்ரீமும் பார்க்கும்போது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும், ஏர் மாலிகூல்ஸ் இருக்காது. நீங்கள் ஸ்டிஃப் பீக்ஸ் வரைக்கும் பீட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஃப்ராஸ்டிங் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கேக்கில் அங்கங்கே வந்து ஒரு ஏர் மாலிகூல்ஸ் எல்லாம் வந்து அங்கங்கே தெரியும். அதாவது திட்டு திட்டாக தெரியும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நீட்டாகவே ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்காது. ஆனால் நான் சொல்கிற மாதிரி ஒரு நீங்கள் பிஃபோர்லேயே ஸ்டிஃப் பீக்ஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டிஃப் பீக்ஸே வரல அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணியிருப்பேன். மில்க் பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து ஸ்டிஃப் பீக்ஸ் வந்து கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நான் பீட் பண்ணிவிட்டு அந்த பிஃபோர் ஸ்டிஃப் பீக்ஸே வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப நீட்டாக ஸ்மூத்தாக உங்களுக்கு தெரியுதா? இதுதான் வந்து பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. இதில் நீங்கள் வந்து ஸ்பேட்சுலா வச்சு எடுத்துகிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா அது வந்து கீழே விழுகாது. இந்த பவுலையும் நீங்கள் வந்து திருப்பி போட்டாலுமே அது வந்து கீழே விழுகாது. இது ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சர். இது வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த டிப் வந்து நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் வரைக்கும் போயிருச்சு, மீடியமை தாண்டி ஸ்டிஃப் பீக்ஸ் வரைக்கும் போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி அங்கங்கே திட்டாக தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரீம் நம்ம வச்சுருப்போம் லிக்விட் கன்சிஸ்டன்சி, அது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இதே மாதிரி ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டிப்பு, மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம க்ரீமெல்லாம் பீட் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ரிமைனிங் இருக்க க்ரீமெல்லாம் வந்து நீங்கள் போட்டு வச்சுட்டு ஒரு 1 வீக்குள்ளே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும், ஃப்ரிட்ஜில் எதுவும் ஸ்டோர் பண்ணக்கூடாது. இப்போது நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டான ஒரு ஃப்ராஸ்டிங் வந்து உங்களால் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு செலோ டேப் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின்லாம் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கு. அது சப்போஸ் அது வந்து உள்ளே விழுந்துருச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி செலோ டேப் போட்டு நல்லா வந்து ஒட்டிட்டு நீங்கள் வந்து திருப்பி வந்து நீங்கள் ஃப்ரீஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி பண்ணானா கண்டிப்பாக கிறிஸ்டலாக இருக்கும். நீங்கள் ஒரு 1 டே பிஃபோரே கண்டிப்பாக நீங்கள் வெளியே எடுத்து வச்சு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வரும். க்ரீமும் ஸ்டிஃபாக உங்களால் பீட் பண்ண முடியும். கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துச்சா இல்லையா, நீங்கள் வந்து எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். Until then, bye from Gigi. Bye.